வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு பக்கோடா போடலான்னு. அந்த பக்கோடாவும் ஹெல்த்தியாக இருக்கணும்ல. குழந்தைங்க பார்த்திங்கன்னா காய்கறியே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் கோஸ் பக்கோடா போடலான்னு சொல்லிட்டு வெங்காயத்தை நம்ம தவிர்த்துட்டு கோஸ் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் ஆட் பண்ணி செய்யலாம். இதில் தேவையான அளவு உப்பு, நம்ம பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு, சோம்புத்தூள் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், இது 2 பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன், 2 பல். இஞ்சி கூட வேணும்னா கொஞ்சம் சின்ன பீஸ் இடித்து போட்டுக்கலாம். நான் வெறும் பூண்டு பல் மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறம் இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு அரிசி மாவு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. லைட்டாக தண்ணி தெளித்து பிசையணும். பக்கோடாலாம் ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாதுல்ல, கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சால் போதும். அந்த கோஸில் இருக்கிற தண்ணியிலே பிசைஞ்சிடலாம். பத்தலைனா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தெளித்து பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சாச்சுங்க. சால்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுன்றதால நம்ம நல்லாவே பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு பிசைகிறோம் பாருங்கள், அந்த மாதிரி தண்ணி கம்மியாக ஊற்றி நம்ம பிசைஞ்சாச்சு. இதில் எண்ணெய் ஹீட் ஆச்சுன்னா அந்த எண்ணெய் கூட கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள். இதுலேருந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊற்றிப்போம். சாஃப்டாக வரும் பக்கோடா, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இது உதுத்து விட்டுக்க வேண்டியதான். பக்கோடாக்கு இப்படி குட்டி குட்டியாகவோ பெருசாகவோ நம்ம இஷ்டம் தான், உதுத்து விட்டுக்கலாம். அப்படியே குழந்தைங்க இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிட்றாங்க. அதனால தான் ஒரு காயும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செஞ்சிட்டோம்னா அவங்க காய் சாப்பிட்டுருவாங்க. கீரையும் இந்த மாதிரி கலக்கலாங்க. பரட்டி விட்டு எடுத்தாச்சு. இப்போ பக்கோடா ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், பக்கோடா சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிளுங்க. டேஸ்ட் அபாரமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.